ஆண்டவர் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னிடத்தில் ஒருவர் விடமாய் சொன்னார், அந்த நபர் எனக்கு விரோதமாய் ரொம்ப கேவலமாக நடந்துட்டான்ப்பா, அவனை நான் கேட்காம விட மாட்டேன், பதில் செய்யாமல் விட மாட்டேன், எப்படியாவது வந்து கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளில் நம்முடைய இருதயத்தில் வரக்கூடிய ஒரு வைராக்கியம் என்னவென்று சொன்னால், யாராவது ஏதாவது ஒன்று செய்து விட்டார்கள் என்று சொன்னால் எப்படியாவது அவர்களிடம் பழி வாங்கிவிட வேண்டும், அவரிடத்துல பதில் செய்து விட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் வைராக்கியம் கொள்ளுகிறது. அநேக நேரத்தில் அதை செய்து விடுகிறோம். ஆனால் வசனம் எவ்விடமாய் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் விடமாய் சொல்லுகிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லிவிடாதே, நீ ஆண்டவருக்காக கர்த்தருக்காக காத்திரு சொல்றார், அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் உன்னை ரட்சிக்க முடியும். தீமைக்கு நீ போய் சரி கட்டுவேன்னு சொல்லாத, அவன் செய்யறதுக்கு திரும்ப செய்வேன்னு சொல்லாத, நீ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, ஆண்டவர் காத்திரு, ஆண்டவரே எனக்கு பதில் செய்யும் என்று சொல்லி அவர் உன்னை ரட்சிப்பார், உன்னை விடுதலையாக்குவார். ஆமென். அவைகள் உனக்கு என்ன செய்ததோ அதற்கு ஈடாக என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும், நீ அவருக்கு காத்திரு, அவர் அதை செய்து விடுவார். ஆமென். பழி வாங்குற எண்ணங்கள் நம்மை விட்டு மாறட்டும். தீமைக்கு சரி கட்டுவேன் என்கிற எண்ணமும் நம்மை விட்டு மாறுவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்தில் God bless you.